சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இறந்தவரின் கதை கேளு ஐயா, ஆசீர்வாதம் பெற்றெடுத்த ஆற்றல் மிக்க தலைமகனா, பெரிய நாயகம் என பெயர் கொண்ட ஏ.பி. நாயகத்தின் கதை கேளு. கூடிடுச்சு என குரல் எடுத்து பாடும் போது வந்து இருந்த கூட்டம் எல்லாம் வாய் மேல விரல வைக்கும். அண்ணன்மாரே, அக்கமாரே, அருமையான தம்பிமாரே, அவையோருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பந்ததிலே பாடும்போது பாடையிலே போறவரும் எந்திரிச்சு கேட்டிடுவார் இவரோட பாட்டுகளை. போலீசு பாட்டு பாடி போலீசையே சிரிக்க வைப்பார். நாடக மேடையிலே குமாரி வேஷம் கட்டி அண்ணன்மாரே, அக்கமாரே, அருமையான தம்பிமாரே,
சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மத்தியில ஆட்சி மாற்றம் மத்தியில ஆட்சி மாற்றம் மறுபடியும் வந்ததென்ன மத்தியில ஆட்சி மாற்றம் மறுபடியும் வந்ததென்ன மண்டல கமிஷன் சௌகரிய தேசிய முன்னணி காரணம் வறுமையும் சாதி கொழுப்பும் பின்னி பிணைந்த 150 குடும்பங்களால் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் வட்டாரத்தில் சிறிய மலைகள் சூழ்ந்த பரனூர் சேரியில் வாழ்ந்த ஐயா ஆசீர்வாதம் சௌரியம்மாளுக்கு இரண்டாவது மகனாக 30/8/1958 ஆண்டு பிறந்தார். கிறிஸ்துவ பின்னணியில் வளர்ந்த பெரிய நாயகன் என்கிற ஏபி நாயகன் அவர்களோடு பிறந்தவர்கள் அண்ணன் சின்னப்பன், தம்பி லூந்துசாமி, அக்காக்கள் அமலோ, பிலோமினால் என 5. அண்ணன் சின்னப்பன் படித்து அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர். இவருக்கு படிப்பின் மீது அக்கறை இன்மையால் ஆரம்ப கல்வியோடு அவர் படிப்பை நிறுத்திக் கொண்டார். கவிஞர் ஏபி அவர்கள் சமூக விடுதலை பாடல்களை பாடுவதற்கு முக்கிய காரணம் அவர் அப்பா ஆசீர்வாதம் அவர்கள். அந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் அறியப்பட்ட 7 வீடுகளில் பாடும் ஒப்பாரி கலைஞர். பெரும்பாலும் காசுக்காக அவர் பாடியதில்லை என்பது பரனூர் மக்களின் கருத்து. உறவுகளையும் புராண கதைகளையும் சாதி கொடுமைகளையும் அவர் பாடியிருக்கிறார். அந்த பின்னணியில் தான் பாடகர் ஏபி பாடுவதற்கு அவர் அப்பா உந்துதலாய் இருந்திருக்கிறார். பொதுவாக சேரிகளில் தாய்மார்கள் சாவு வீடுகளில்
அவரவர் வாழ்க்கையை துன்பத் துயரத்தை அழுது தீர்ப்பது உழைக்கும் மக்களின் கலை இலக்கிய வாழ்வியல் முறை. அதைத்தான் ஏபி அவர்கள் கண்டுணர்ந்து உள்ளூரில் நடக்கிற சாதி மத கொடுமைகளின் தோளுரிக்க தனது 20ஆம் வயதிலிருந்தே சமூக வாழ்க்கை பயணத்தை தனது வீரியமிக்க வெண்கல குரலால் தொடங்கி பயணப்பட்டு வந்திருக்கிறார். அவரின் விடுதலைக்கான குரலை குமரி முதல் கோட்டை வரை சமத்துவ சமுதாய இயக்கம் நடத்திய 100 நாள் கலை இலக்கிய பிரச்சார நடைபயணத்தில் மிக கம்பீரமாக பாடி மக்களை அணிதிரட்டினார். அந்த பிரச்சாரம் சாதி ஒழிப்பு, மருத்துவ காப்பு, மது ஒழிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற உன்னத கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடந்த நடைபயண பேரணியாகும். அதில் ஆடிய பாடிய மாபெரும் கலைஞன் ஏபி நாயகன். அன்றையிலிருந்து அவர் சாகும் வரை ஏழை எளிய மக்களின் வழிகளை சுமந்து நடந்தவன் என்பதை எண்ணி பார்க்கும் போது ஒரு கலை இலக்கிய வரலாற்று பிரளயமாக ஏற்றி வாழ்ந்தார். ஆகவே அவர் பயணத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற தார்மீக கடமை நம் அனைவருக்கும், ஒவ்வொரு கலை இலக்கியவாதிக்கும், சமூக இயக்கங்களுக்கும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு செயலாற்றுவோம் என்று அவர் ஊரை சேர்ந்த ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் மதிப்புமிகு தோழர் வினோத் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். சமூக மாற்றங்களுக்காக சமூக தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன், அம்பேத்கர் பேரவை தலைவர் மதிப்புமிகு சி நிக்கோலஸ் அவர்கள், ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் மதிப்புமிகு வினோத் அவர்கள், அரங்க குணசேகரன், ரெட் அமைப்பின் நிறுவனர் அவருடைய தாய்மாமன் மரியநாதன் அவர்கள், மறைந்த மதிப்புமிகு தோழர் தலித் சுப்பையா அவர்கள், தலித் மக்கள் மன்றத்தின் தலைவர் மதிப்புமிகு வழக்கறிஞர் ரொசாரியோ அவர்கள், புதுவை INTP நிறுவனத்தின் நிறுவனர் அகஸ்டின் ஜெயக்குமார் ஆகியோரோடு நெருங்கி பழகி அந்த இயக்கங்களின் மேடைகளில் பாடிய மாபெரும் கலைஞன் ஏபி நாயகன் என்பதை உலகுக்கு சொல்வோம். அவர் தமிழகம் தழுவிய மேடைகளில் பாடித்திருந்த போது, குறிப்பாக 1990களில் DPI விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அமர்ந்த மேடைகளில் பல நூறு திருமாவளவன் எனும் மாபெரும் தலைவரை பற்றி பாடும், போற்றி பாடும், எழுச்சியாக பாடும் அவர் குரல் துணிவு சிறுத்தைகளை எல்லாம் சினம் கொண்டு எழச் செய்தது. சாதி வீரர்களை ஓடி ஒளியச் செய்திடும் ஆற்றலை கொண்டது அவரது குரல். எதற்கும் அஞ்சாது, எவருக்கும் பயப்படாது, திமிராய் எழுந்த விடுதலை குரல். ஒரு சில பாடல்கள் ஏபியின் முகவரியை இன்றும் சுமந்து நிற்கிறது. அவருடைய பாடல்களை நீங்கள் மேடையிலே இப்பொழுது மக்கள் கலைஞர்களால் கேட்க இருக்கிறீர்கள். இப்படி சேரி மக்களின், ஏழை எளிய மக்களின் விழுமியங்களை பாட்டாக்கி தமிழக மேடைகளில் பாடித்திருந்த மூத்த கலைஞன் ஏபியினுடைய வரலாற்றை மக்கள் மனங்களில் விதைப்போம். இன்னும் நிறைய கலைஞர்களையும் சமூக போராளிகளையும் உருவாக்குவோம். தமிழகத்தில் அவரோடு நெருங்கி பழகிய சமூக தலைவர்கள், சமூக இயக்கங்கள், கலை இலக்கிய ஆளுமைகள், கலைக்குழுக்கள், அவரை வளர்த்தெடுத்த தொண்டு நிறுவனம் ஏராளம். அவைகளின் உங்கள் பார்வைக்கு ஒரு சிலவற்றை இங்கே தெளிவாக்குகிறோம். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் மாண்புமிகு சிந்தனை செல்வன் ஐயா, மதிப்பிற்குரிய KA குணசேகரன், தலித் சுப்பையாவின் கலைக்குழுவினர் ஐயா INTP தோமனி, வழக்கறிஞர் மதுரை பாண்டியன், ஃபாதர் பாக்கியநாதன், ஃபாதர் மோகன்லால் பியர், அன்னை சிவகாமி IAS, பழங்குடி இயக்கத்தின் நிறுவனர் பேராசிரியர் கல்விமணி, CPI சரவணன், அண்ணன் கொளத்தூர் மணி, மூத்த விடுதலை சிறுத்தை திருவள்ளுவன், தடா பெரியசாமி, பேராசிரியர் கு சின்னப்பன்,
பேராசிரியர் சக்திவேல், பேராசிரியர் முருகவேல், தோழர் வீடூர் முருகவேல், தோழர் புதுவை திருநாவுக்கரசு, மண்ணுரிமை கூட்டமைப்பின் தோழர்கள், பாடகர் மதுரை KS முத்து, கவிஞர் மாசில் பெஞ்சமின், புத்தர் கலைக்குழுவின் மணிமாறன் மகிழினி, ஆதித்தமிழர் பேரவையின் தோழர் இளஞ்செழியன், தோழர் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழேந்தி, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன், ஆற்காடு பகலவன், மக்கள் அதிகாரம் சித்தேரிப்பட்டு அரசு, தோழர் பாடகர் ஆடலரசு, அம்பேத்கர் கலைக்குழு புதுவை வைகரை கோவிந்தன், அன்னை தீமலை ராஜம்மாள், போலூர் ஜோஸ்பின் ராஜா, போலூர் சிவலிங்கம், தாமு ஏகாசா கலைஞர்கள், தோழர் விழுப்புரம் கந்தசாமி, சாந்தி நிலையம் நிறுவனர் அந்தோணி குருஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆற்றல் அரசு, CPI AV சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் நிலவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜூலியஸ், விடுதலை சிறுத்தைகள் காவிய செல்வன், மக்கள் பாடகர் வழுதிரட்டிமா ஐயப்பன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகேஸ்வர ராவ், அதேகும் நெட்வொர்க், ஆந்திரா தீனபந்துபுரம் அனிதா ட்ரஸ்ட், அரக்கோணம் பென்னட் பாத்திமா, மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரி, சமூக போராளி ஐயா ஐசக் கதிர்வேல், எழுத்தாளர் இன்பகுமார், சசி தொண்டு நிறுவனம் ரமேஷ்நாதன் திண்டிவனம், ஜெகன் தோழர் பிரபு, அருட்தந்தையர்கள் வடகரத்தாழூர் முருகையன், மறைந்த சித்தேரிப்பட்டு ரகோத்தமன், கூடலூர் அன்பரசு, அம்பேத்கர் பெரியார் மார்க்சி அமைப்புகள், அம்பேத்கர் அயோத்திதாசர் வாசகர் வட்டம், அரசியல் கட்சி நண்பர்கள், அவரோடு நெருங்கி பழகிய கலைஞர்கள், BCLM பெர்னாண்டஸ், ஃபாதர் ஜோஸ் இஞ்சிக்கல், சேகு தமிழரசன் அவர்கள், வழக்கறிஞர் லூசியா அவர்கள், மக்கள் கண்காணிப்பு நிறுவனர் வெற்றி திபேல், ஃபாதர் இயேசு மரியான், அம்பேத்கர் மக்கள் படை நிறுவனர் மதிப்பறையினார் அவர்கள், மாகாயிகா தோழர் கோவன் அவர்கள், விடுதலை குரல் கலைக்குழு தோழர்கள், எழுத்தாளர் யாக்கன் அழகிய பெரியவன், ஸ்டாலின் ராஜாகம், யாழநாதி, கவிஞர் கங்கை குமார், தோழர் கலைமாமணி புதுவை சித்தன், காட்சி பா ராஜேஸ்வரி, கல்பட்டு தோழர் ஆரோன், சுரேஷ், பாப்பாம்பாடி பறைமேல ஜமா, திருவண்ணாமலை தோழர் விடுதலை குரல் கார்த்தி, பாடகி மணிமேகலை, தோழர் கனிமொழி, தோழர் தவில் பலராமன், தவில் தட்சிணாமூர்த்தி, வாம் அன்பழகன், தோழர் அம்பேத்கர், ஆதித்தமிழர் கலைக்குழு தோழர்கள் அலெக்ஸ் பாக்கியசாமி, தோழர் ராஜேந்திரன், CPM தோழர் தவில் விநாயகம், பாடகர் சின்னப்பராஜ், தோழர் கலச சிவகுமார், திருவண்ணாமலை பிச்சாண்டி, மறைந்த பாடகர் முருகையன், புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் போலூர் வெற்றி செல்வன், போதி சந்தானம், தோழர் சாக்கியமுகிலன், DMK G ரவிச்சந்திரன், முகையூர் ஊராட்சி மன்ற தலைவர் தோழர் லூயிஸ், தோழர் ராஜீவ் காந்தி, உறவுகள் கலைக்குழு அந்திரியாஸ், தோழர் அண்ணாமலை, எழுச்சி கலைக்குழு தோழர் திராவிட மகிழன், தோழர் புதுவை தீனா, திருவண்ணாமலை சிரம் பெருமாள், தோழர் வின்சன், மறைந்த அருள்தந்தை அருள்வளவன், அன்னை அல்போன்சா, அன்னை சுப்பையா சுப்புலட்சுமி, தோழர் தாமா பிரகாஷ், தோழர் புரட்சி இயக்குனர் பா ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ், பாடகி கோவில்பட்டி அமல புஷ்பம், கிடாக்குழி மாரியம்மா, தஞ்சை சின்ன பொண்ணு, அரக்கோணம் பொன்னரசு, நெய்வேலி வல்லரசு, தோழர் வா புதுப்பட்டி ஆசிர், தோழர் திருக்குறள் அறிவு, தோழர் JK சக்தி, தோழர் தர்மபுரிந்தி பிருந்தா சென்னகுமார், பாடகர் ஜெயக்குமார், தோழர் தகுல் சேகர், தோழர் புனிதா, தோழர் சிவகுமார், தோழர் பாடகர் பரிக்கல் சுரேஷ், செல்லமுப்பம் பாடகர் சுப்பிரமணி, தோழர் பரனூர் சாலமன், பரனூர் பீட்டர், தோழர் வீடூர் சிவா, மகுடி கலைக்குழு மோகன், CPI சபரிராஜன், ஆசிரியர் ஜான் பிரிட்டோ, ஆற்காடு பில், கொல்லூர் சக்கரவர்த்தி, இப்படி அவரோடு பயணம் செய்த
எண்ணற்ற கலைஞர்கள், சமூக பணியாளர்கள், தோழர்கள், மக்கள் இயக்க நிறுவனர்கள் நாம் நினைத்து பார்க்க மக்கள் விடுதலைக்கான பயண களத்தை விரிவுபடுத்த, அவர் குடும்பத்தாரை ஆற்றுப்படுத்த நாம் அவருக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து புகழஞ்சலியை காணிக்கையாக்க அவர் பிறந்த ஊரான பரனூரில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தோழர்களே, கலைகளை கருவிகளாக்குவோம். இரங்கல் நிகழ்வில் அனைவரும் ஒன்றாக கூடுவோம். அவரை பிரிந்து வாடுகின்ற மனைவி கொடிபவனி எனும் சௌரியம்மாள் சகோதரிக்கும், அவருடைய மகன்கள் சுந்தர் எக்ஸ் ஆர்மி லெனின் மற்றும் மகள்கள் ஷர்மிளா, ஜூலி இவர்களுக்கும் ஆறுதலை சொல்லுவதற்கு பாடல்கள் மூலமாக, நமது இரங்கல் செய்திகள் மூலமாக, இசையின் மூலமாக இந்த மேடையில் ஒன்று கூடுவோம். அனைவரும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து முடிக்கிறோம். நன்றி நண்பர்களே.
அஞ்சலி செலுத்திய தோழன் கலைக்கூடம் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் மீண்டும் வருவார்கள். சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மதிப்பிற்குரிய பாவலர் ஏபி நாயகன் அவர்களுடைய குடும்பத்தாரோடு உறவினர்களோடு கலந்து பேசி இயக்க தலைவர்களோடு கலந்து பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் விழுப்புரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் மூத்த உறுப்பினர் சுரேந்திரன் என்கிற தமிழந்தி அவர்களும் விடுதலை குரல்கள் கலைக்குழுவில் பாடகர் சமூக பணியாளர் எழுத்தாளர் கவிஞர் சேகுயில் சேட்டு அவர்களும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய அன்பு தோழர் புரட்சியாளர் அரசு அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரோடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பறையாட்டம் பாடல்கள் இடையிடையே பாவலர் ஏபி அவர்களோடு களமாடிய களப்பணியாளர்களுடைய இரங்கல் செய்தி வாழ்த்து செய்திகள் இருக்கின்றது. இப்பொழுது இசை அஞ்சலி நிகழ்த்துவதற்காக பாடல்களை மேடைக்கு அழைக்கிறோம். கீபோர்ட் பிளேயர் வாங்க, மேல வாங்க. தத்துவ கவிஞர் ஏபி நாயகன் அவர்களுக்கு இசையால் புகழத்தை செலுத்தும் விதமாக ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய கலைக்குழுவில் மூத்த பயிற்சியாளர் கலைஞர் ஆனந்தரசு அவர்கள் தலித் முழக்கம் என்ற பொலிநாடாவில் மதுரை தலித் ஆதார மையம் வெளியிட்ட பாவலர் மறைந்த கவிஞர் தலித் சுப்பையா அவர்கள் எழுதிய வெல்ல முடியாத அம்பேத்கர் என்ற பாடலோடு இசை நிகழ்ச்சியாக துவங்குகிறது. கை நல்லா தட்டுங்க, எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க. ஏன்னா படிப்பு எழுதிட்டே இருக்குது. நீங்க ஒவ்வொரு பாட்டு முடியும் போது கை தட்டணும். இந்த கை தட்டும் போது ஏபியும் நம்ம கூட கை தட்டிக்கிட்டே இருப்பாரு. குளிரா இருக்குது இல்ல, கை தட்டினா பணிலாம் போயிடும், கொஞ்சம் சூடு கடகடப்பா இருக்கும். நம் கிராமத்திலிருந்து பல நேரங்கள்ல பிரிஞ்சு பார்த்தா அன்னைக்கு அந்த வீட்டில் இருப்பார். அப்ப நாங்க எல்லாமே வந்து 3வது 4வது படிக்கிற குழந்தைங்க. ஒரே ஒரு குழந்தை பை மாட்டிட்டு மனுஷன் வந்து ஏறினார், அது வரைக்கும் அமைதியா இருப்பாரு. ஆனா மேடையில ஏறி நின்ட்டாருன்னா அவர் சொல்றதுதான், அவர் கையை மாற்ற பார்த்தா மக்கள் வந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க, ஆடிட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. அந்த கலைஞனை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அவரோட நினைவுகள் நிறைய நம்ம வந்து இங்க அவருடைய ஆசான குருநாதர் ஐயா பாவலர் தரிசுபையா அவர்கள் எழுதிய நல்லபடி அம்பேத்கர் அவருடைய பாடலை பாடி நிகழ்வை கொண்டிருக்கிறோம். வெல்ல முடியாதவர் என்னுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது அத்துணை
இல்ல, சைடுல நின்று பார்த்து உட்கார்றத விட நீங்க இப்படி வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்க கூட எல்லாரும் உட்கார்ந்துடும். அம்பேத்கர் அந்த வேங்கையை போல் போராடிய வீரயா வேரியா வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர் வீரயா வேரியா வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். மதத்தை அடிக்க பிறந்த வீரர், மனித குலத்தை பிடித்த மதத்தை அடிக்க பிறந்த வீரர், தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், சாதி நெறிமுறையை பிழையிழிக்க வேண்டி, சாதி நெறிமுறையை பிழையிழிக்க வேண்டி, வரலாறு நமக்களித்த பாதை, வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை, வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், இந்த வேங்கை போல் போராடி வீரயா வேரியா வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். வர்க்கமே சாதி முறைகின்ற ஐவரை நமக்கு தந்தவர், வர்க்கமே சாதி முறைகின்ற ஐவரை நமக்கு தந்தவர், சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சத்தியமில்லை என்றவர், சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சத்தியமில்லை என்றவர், ஒதுக்கீட்டு உரிமைக்காக எத்தனையாக செய்தவர், ஒதுக்கீட்டு உரிமைக்காக எத்தனையாக வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், போராடி வீரயா வேரியா வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் மாற்றிட ஆவேசம் வல்லவர், ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் மாற்றிட ஆவேசம் வல்லவர், ஒருவனை அடிமைக்கு சொன்னால் குறைபடும் இலங்கை என்றவர், ஒருவனை அடிமைக்கு சொன்னால் குறைபடும் இலங்கை என்றவர், அந்நிய சாபத்தும் கட்டி பிழைப்பது மரபு என்றவர், அந்நிய சாபத்தும் கட்டி பிழைப்பது வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், இந்த வேங்கை போல் போராடி வீரயா வேரியா வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். படிக்கிறாங்க 97 மேலவள முருகேசன் படுகொலையில ஒரு போராட்டம், தலைவர் திருமாவளவன், டாக்டர் வினோத் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், அரங்க குணசேகரன் அவர்கள், இவங்க எல்லாமே சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி சார்பா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் ஒரு பாட்டு பாடினாங்க. அது எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அப்பதான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு நிலா பாட்டை அம்பேத்கருக்காக பாட முடியும் அப்படின்னு சொல்லி முதல் ஏபி அவர்கள் தான் வந்து அந்த பாட்டை பாடி கேட்டார். ஓடிவா ஓடிவா வெண்ணிலாவே ஒளி நிறைய கொண்டு வா வெண்ணிலாவே பாடிவா பாடிவா வெண்ணிலாவே
காற்று எனக்கு கொட்டு வா வெண்ணிலாவே ஓடிவா ஓடிவா வெண்ணிலாவே துளி நிறைய கொண்டு வா வெண்ணிலாவே பாடிவா பாடிவா வெண்ணிலாவே நிலா பாடி எனக்கு கொண்டு வா வெண்ணிலாவே நிலா நிலா ஏ நிலா நிலா ஓடிவா நிலா ஓடிவா மலை மீது ஏறிவா கட்டுக்காரி அடிவா நிலா நிலா ஓடிவா நிலா ஓடிவா மலை மீது ஏறிவா கட்டுக்காரி அடிவா உலகம் உனக்காக வா 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 உலகம் உனக்காக வா 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 நிலா நிலா ஓடிவா நிலா ஓடிவா நிலா நிலா ஓடிவா நிலா ஓடிவா மலை மீது ஏறிவா கட்டுக்காரி அடிவா பாவடி கண்டுவிட்டால் வெண்ணிலாவே பாவடி கண்டுவிட்டால் வெண்ணிலாவே மலை காத்து சிரித்திடுவாய் வெண்ணிலாவே பாவடி கண்டுவிட்டால் வெண்ணிலாவே மலை காத்து சிரித்திடுவாய் வெண்ணிலாவே ஒரு வாயில கேட்ட என் காலால கேட்ட முதல் பாட்டு இந்த பாட்டு தான். இன்னைக்கு வரைக்கும் இது எழுதியே வைக்கல நான். ஏன்னா அந்த மனுஷன் அந்த மேடை அந்த கையை காட்டுறாங்க அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் உணர்வு இருக்கு. நிறைய பாட்டு இருக்கு அவருக்காக நம்ம பாடுறோம். அடுத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இயக்க தலைவர்கள், தோழர்கள், மக்கள் பணியாளர்கள், மக்கள் பாவலர் ஏபி நாயகன் அவருடைய குடும்பத்தினர், கட்சி தலைவர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பரனூர் கிராமத்தினுடைய அனைத்து பொதுமக்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பான கலைஞனுக்கு மிகவும் சிறப்பாக இசையஞ்சலி நிகழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு அவர்களை வரவேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பனி பெய்யுது. பரனூர்ல பக்கத்துல மலை இருக்குதா, அங்க ஏரிலாம் இருக்குதா, அதனால பனி பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆலமரத்துக்கு கீழே வேற இருக்கணும். பனி ரொம்ப இதாயிடுச்சுன்னா உடம்பு சில்லுன்னு ஆயிடும். அதனால அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒரு முறை கை தட்டி போவோம். மதிப்புக்குரிய ஏபி நாயகன் அவர்களை போற்றும் விதமாக பாடகி கனிமொழி அவர்கள் அம்பேத்கர் பாடலை பாடுவார்.